தேவனுக்கும் மிக உண்டாது அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கிறது மருத்துவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சர்க்கரை வியாதியை பற்றி நம்ம சொன்னோமோ நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்க 90% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்குது. 90% பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்குது. சர்க்கரை வியாதி யாருக்கு இருக்கோ நீரிழிவுங்கிற எண்ணப்படுகிற இந்த சர்க்கரை வியாதி சுகர்னு ஈஸியாக சொல்லிட்டு போவாங்க இல்லையா? இது எதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ஆண்மை குறைவு கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஆண்மை குறைவு யாருக்கெல்லாம் இருக்குது? சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்குலாம் இருக்குது. சர்க்கரை வியாதி யாருக்கெல்லாம் இருக்குது? ஆண்மை குறைவு உள்ளவங்களுக்குலாம் இருக்குது. இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்டு இது ரெண்டும் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு பிபி இருக்குன்னு அர்த்தம். இப்போது ஒரு நன்மை நடக்குன்னா அது கூட சேர்த்து பல நன்மைகள் நடந்தால் பரவாயில்லை. ஆனால் ஒரு தீமையான ஒரு விஷயம் நடக்குன்னா அது கூட சேர்த்து பல தீமைகள் வந்துச்சுன்னா எப்படி உங்களால் சரீரத்தால் தாங்க முடியும்? நீங்கள் எதுக்கெல்லாம் தான் மருந்து சாப்பிடுவீங்க? சிலதை இயற்கை மருந்தில் சாப்பிடுங்க, சிலதை செயற்கை மருந்தில் சாப்பிடுங்க, சிலதை மருந்தே சாப்பிடாமல் குணமாக்க வழி இருக்குன்னா பாருங்கள். அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிபியை நம்ம கரெக்டாக வைக்கணும். அது கூடிடவே கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. அது எப்போவுமே அதனுடைய அளவில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நமக்கு பயன்பாடு, நம்ம நிரந்தரமாக வாழ முடியும். அதை நம்மளை எதுவுமே செய்யாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க பாருங்கள். தனிமையாக ரூமுக்குள்ளே இருந்து வாழ்க்கையில் நடக்காத நிறைய விஷயங்களையும் ஏற்கனவே நடந்து முடிந்த நிறைய விஷயங்களையும் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்கள் பிபி கண்டமேனிக்கு கூடி குறைஞ்சி ஆகி இதனுடைய விளைவாக பல விஷயங்கள் உடம்புல மாற்றங்கள் வந்துடும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாய் விட்டு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் சிரிச்சிங்கன்னு பாருங்கள். வாய் விட்டு சிரிக்கணும்னா அந்த பைத்தியம் மாதிரி சிரிக்க சொல்லிகிட்டு இருக்கல, நிகழ்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ நம்ம நடக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை பற்றி, சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி, பழசை மறக்கிற மாதிரி, நல்லதை மட்டுமே நினைக்கிறது மாதிரி, கெட்டதை அப்படியே விட்டுட்டு எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு நல்ல நண்பர்களோட சேர்ந்து எப்போவுமே சிரிங்க. சின்ன சின்ன குழந்தைகள் வீட்டில் இருந்தாலோ அருகாமையில் பக்கத்து வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கூட அதில் கூட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுங்கள். அதை தூக்கி வச்சு கொஞ்சிங்க. அதில் கூட தன்னை மறந்துடுங்க. குழந்தைகளை நீங்கள் கையில் வச்சுருக்கும் போது உங்களை நீங்களே மறப்பீங்க. அந்த குழந்தை பருவத்துக்கு போவீங்க. அந்த குழந்தையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சந்தோஷம் வரும். கண்டிப்பாக வாய் விட்டு சிரிக்க பார்த்துங்க, குழந்தைய கொஞ்சிங்க. இதுக்காக தான் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி வச்சு அதுக்கு அவனுடைய எண்ணத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மீனை பராமரிக்கிறது, நாய்க்குட்டி வளர்க்குறது, பூனைக்குட்டி வளர்க்குறது, இந்த செல்ல பிராணிகளுக்கு மேலே ஏன் அவங்க கான்சன்ட்ரேஷன் செலுத்துவாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் அவங்க மனத்தில் உள்ள கடினமான சில விஷயங்கள், இறுக்கமான சில விஷயங்கள், கஷ்டமான சில விஷயங்கள் அது மென்மையாக அது அவங்கள அப்படி கடந்து போயிடும். மன இறுக்கம் போயிடும். சரிங்களா? உங்களுடைய நேரத்தை வீணடிக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய நேரத்தை சில நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உணவே தான் மருந்து அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் செயல்பட்ட சில செயல்கள் தான் அது உங்களுக்கு மறந்தாக மாறும். எப்போவுமே முறுக்குத்தன்மையாக கடுக்கடுப்பாக ஏதோ ஒரு பெருசாக இந்த நாட்டை ஏதோ நம்ம சாய்ச்சிற மாதிரி நம்ம நினச்சி தான் எல்லாத்தையும் மாற்றுறோம், இந்த நாட்டை தலையெழுத்தை மாற்றிடும், நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டுக்கிட்டு லெகுவாக்க பாருங்கள். மனசை முடிஞ்ச அளவுக்கு நல்ல நண்பர்களோட ஷேர் பண்ண பாருங்கள். நம்மளை பற்றி வாழ்க்கையில் நல்ல எண்ணம் கொண்ட, எப்போவுமே தவறான செயல்களை ஈடுபடாத அந்த மாதிரியான நண்பர்கள் கூட பழகுவாங்க. பாசிட்டிவ் திங்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்டே பழகுங்க. நெகட்டிவ் திங்ஸ் உள்ளவங்கள கட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்பாடுன்னு கேட்டிங்கன்னா பிபி நார்மலுக்கு வரும்போது உங்களுக்கு அட்டாக்குங்கிற மாரடைப்பு கூட வராமல் இருக்கிறதுக்கான பெரிய விஷயம் இருக்குது. இரத்த ஓட்டம் சீராகும், கவுண்டிங் கரெக்டாக இருக்கும், இன்சுலின் கரெக்டாக சுரக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய அதிகப்படியான நேரங்களில் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தவும், கஷ்டமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதும், எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் இருந்தாலோ, நண்பர்களிடம் தேவையில்லாத தகாத விவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தாலே போதும், உங்களுடைய பிபி நார்மலுக்கு போய்கிட்டு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்துடும், மனக்கவலைகள் தீரும், எதையும் எதிர்கொள்ள திறன் தானாக வரும், திங்கிங் பவர் வரும், நல்ல தூக்கம் வரும், சமாதானம் கிடைக்கும். இதோடு சேர்த்து கடவுளையும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு என்ன இஷ்ட தேவதம் பிடிக்கும் அந்த கடவுளை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சு
உங்கள் பாரத்தை கடவுள்கிட்ட விட்டுட்டு இன்றைக்கி நடக்கிற அனைத்து நன்மைக்கு நாளைய தினத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. அது அவர் பார்த்துக்குவார். நம்ம கவலைப்படுறதுனால எந்த விஷயத்தையும் கூட்டி குறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சைப்புக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போங்க. உங்களுடைய உடம்பில் உள்ள எந்த விதமான வியாதிகளும் இருந்தாலும் அது கூடாது. இருக்க வியாதி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருந்துகள் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. மருந்தில்லா மருத்துவத்தில் இதுவும் ஒரு விஷயந்தான். உணவே தான் மருந்து விஷயத்துலையும் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க கஷ்டத்துக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்க நீங்கள் வழி செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.